அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்னுடைய காசு பணத்தினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ நான் அதை சம்பாதிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவன் கிஃப்டா கொடுக்கிறார், ஈவா கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்கிறது எப்படி பெற்றுக்கொள்கிறோமா? விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோமா? இப்போ கிருபையினாலே கொடுக்கறதுனா அது தகுதியினாலே கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு ஆள் வேலைக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் நான் சில தகுதிகள் எதிர்பார்ப்பேன். ஸோ ஒரு சின்ன வேலைக்கு நான் என்னன்னு வச்சு பார்ப்பேன், நான் எதிர்பார்க்குற தகுதிகள் இருந்தால் வைப்பேன். ஆனால் நமக்கு தேவன் தகுதி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் கூட தெரியுமா, அவர் அப்படி தகுதியின் அடிப்படையில் நம்மை தெரிந்து கொள்ளலையா, கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார்.